சிபிஐ மூலமா நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த சம்மன் அனுப்பி, ஏன்னா நீங்க நேர்காணல் நடத்துற நேரத்துல வர சொல்றாங்க, திடீர்னு முந்தின நாள் நெருக்கடி கொடுக்குறாங்க. எங்க கிட்ட எந்த இதுவும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க கடந்த வாரம் எங்களுக்கு சம்பந்தம் வச்சு தலைவருக்கு சம்பந்தம் வந்து கண்டிப்பா சென்னையில வேணும்னு கேட்டோம். ஏன்னா இங்க தேர்தலில் நிர்வாகி சந்திப்பு இருந்தது. முதற்கட்டமாக விருப்பமனு கொடுத்தவர்கள் வந்து சந்திப்பு நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி வேற நாட்கள் கேட்டோம். இப்போ இந்த வாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் 15 ஞாயிற்றுக்கிழமை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எப்போ போல தேவையோ ஒத்துழைப்பு கொடுப்போம். எந்த நெருக்கடிகள், எவ்வளோ பெரிய நெருக்கடிகள், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ ஒரு பெரிய சக்தி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய சக்தியாக எங்களுடைய தலைவருக்கு கண்டிப்பாக அனைத்து தரப்பிலும் நெருக்கடி வரதான் செய்யும். அதையெல்லாம் கையாண்டு கண்டிப்பாக மக்களிடம் தேர்தலை சிறப்பாக. சார், விஜய் உட்பட யார் வந்தாலும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவோம், அவர் தாராளமா வரலாம் அப்படின்லாம் முன்னாள் அமைச்சர்கள் 2 நாளா பேசியிருக்காங்க. ஏற்கனவே அதிமுக நீங்க சேர போறதாகவும் சம்பந்தமாக நிறைய டைம் நாங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டோம். நேற்று அவங்க தரப்புல இருந்து கிளாரிஃபை பண்ணாங்க. இது எங்க இருந்து இந்த மாதிரியான ஒரு டாக் உருவாக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக அதுல நேற்று அவங்க சைடும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நாங்களும் ஒவ்வொரு சந்திப்புகளையும் அது வந்து 8 மாசமா கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். எந்தவித யூகங்களுக்கும் நாங்கள் வந்து தினமும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் தேர்தல் நோக்கி சந்திக்கணும். எங்களுடைய தலைவர் எங்களை 234 தொகுதியிலும் தயார் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அதை பல கட்டங்களையும் நாங்களும் சொல்லிட்டோம். கண்டிப்பா அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். இது எந்த மாற்றமும். எங்களுடைய தலைவர் முதல் நாள் இருந்து 234 தொகுதியில் எங்களை தயாரிச்சுட்டு வந்துட்டு அது எங்களுடைய தலைவர்கள் கொள்கையை கேட்க எங்களுடைய தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும் எந்த மாற்று கருத்து. அது வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு மரியாதையும் அதிகாரபூர்வமும் இருக்கும். இல்லை என்றாலும் நாங்கள், ஏன்னா மக்கள் எங்களுடைய தலைவருக்கும் தளபதிக்கும் தான் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 40% மேல மக்கள் தயாராக இருக்காங்கன்னா எங்க தலைவருக்கும் தளபதிக்கும் தான் தவிர்த்து வேற யாருக்கும் கிடையாது. சார், ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லாம தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரச்சனையை நாங்க யாரும் பேசவே இல்லை. அது அவங்க பேசினது. இங்க இருக்க தளபதி பேசினது, அதுக்கப்புறம் ராஜகண்ணப்பன் பேசினது, அதனால் மற்றவர்கள் பேசினது. அதாவது காங்கிரஸ் இருக்கிற தலைவர்களை அவதூறாக பேசியது இங்க இருக்க திமுக அமைச்சர்களும் திமுக இருக்க மாவட்ட செயலாளர் தான். நாங்கள் இது சம்பந்தம் எதுவுமே பேசல. நாங்கள் எந்தவித அதிகாரப்பூர்வமான எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அந்த மாதிரியான எந்த விஷயமும் நடக்கவில்லை. அது அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில திரும்பவும் இது மாதிரியான நான் சொன்னேன், இந்த மாதிரியான ரூமர்ஸ் வந்ததுல நாங்கள் அதுவும் பதில் சொல்லிட்டு தான் இருந்தோம். கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்கவில்லை. இல்ல, அதெல்லாம் தளபதி தான் முடிவு. வேட்பாளர் யார் என்பதை தளபதி தான் கண்டிப்பா முடிவு செய்வார். தளபதி எங்க முடிவு செய்தாலும் எங்க அனைவரும் அதை கட்டுப்பட்டு நிற்பது தயாரா இருக்கும். அதுக்கு